வந்துருச்சு, நீங்கள் பாருங்கள், ஏதோ ஒரு ஓடிடியில் இருக்குது, ஆல் தட் பிரீத்ஸ். ஃபெஸ்டிவலில் வந்தது. நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன், உங்களுக்கு கன்சியூம் பண்ணுறதுக்கு இங்கே லோக்கல் ஓடிடியில், இந்தியன் ஓடிடியில் ஏதோ ஒன்று இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு கேன்ஸில் வந்து ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங், கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் ஆச்சு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் வந்து HBO வாங்கிட்டாங்க. HBO வாங்கி நம்ம வந்து இங்கே ஒரு இந்தியன் இண்டஸ்ட்ரியில் ஒரு சேட்டலைட், அதாவது ப்ராட்காஸ்ட்னு சொல்கிறாங்க. சேட்டலைட் வந்து ஒரு படம், ஒரு சேட்டலைட்டுக்கும் 2 தான் வைப்போம். சன் டிவி கொடுத்தா ஜெய் டிவி கொடுக்க முடியாது, அந்த மாதிரி தான். ஏதோ ஒரு டிவிக்கு. இங்கே வந்து நமக்கு குளோபலாக என்ன ஸ்கோப் இருக்குன்னா, HBO இது வாங்கினதுனால 251 சேட்டலைட் ரைட்ஸ் விற்றுருக்காங்க. ஒரு ஹிந்தி ஸ்பீக்கிங் டாக்குமெண்ட்ரி 251 சேட்டலைட் ரைட்ஸ் விற்றுருக்கு அரௌண்ட் த குளோப். அதாவது 40 OTT பிளாட்ஃபார்மில் விற்றுருக்கு. இது நான் எக்ஸ்க்ளூசிவ். இந்த டாக்குமெண்ட்ரிக்கு 10 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், முன்னால் சொன்ன மாதிரி 251 ப்ராட்காஸ்ட் ரைட்ஸ் உலகம் ஃபுல்லாக விற்றுருக்காங்க. அது அந்த அளவுக்கு அந்த இப்படி ஒரு ஸ்கோப் இருக்குது. இதுக்கு ரீசன் வந்து அந்த பிஆர் பண்ணதும், ஃபஸ்ட்டு விசிபிலிட்டி வந்து ஃபெஸ்டிவலில் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் சேல்ஸ் ஏஜென்ட், அப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். நான் வந்து இந்த பேரலாக படங்கள் டாக்குமெண்ட்ரி எடுத்துக்கிட்டு ஐடிலையும் ஒரு 20 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியாது மைக்ரோசாஃப்டில் மூவி டேட்டாபேஸ் இருக்குன்னு. மூவி பார்க்க முடியும், ரெண்ட்டுக்கு எடுக்க முடியும், விற்க முடியும்னு. எனக்கு ஒரு 6 மாதம் முன்னால் இந்த டாக்குமெண்ட்டுக்காக நான் ரிசர்ச் பண்ணும்போது தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரியும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கும், ஐடியூன்ஸில் இருக்கும், அல்லது மற்ற சின்ன சின்ன ஓடிடியில் இருக்கும். இந்த மாதிரி வந்து மைக்ரோசாஃப்ட்லேயும் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்தது எப்படின்னா, த்ரூ இந்த சேல்ஸ் ஏஜென்ட்டோட எக்ஸ்போஷர் தான். அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம கண்டென்ட்டை எங்கெல்லாம் விற்க முடியும் வேர்ல்டில். இன்ஃப்ளைட்டில் இருக்குது, அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஷிப்பில் கொடுக்கலாம், இதெல்லாம் சேல்ஸ் ஏஜென்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ இன்னொன்று வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபண்டிங், இதுவும் வந்து சேல்ஸ் ஏஜென்ட் தான் பண்ணுறாங்க. நான் முன்னால் சொன்ன மாதிரி இந்த கேர்ள்ஸ் வில் பி கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு 60,000 யூரோ செக்யூர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அவங்க எதுவும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க தேவையில்லை, அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோ அந்த டைரக்டரோ. இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபண்ட் பியூர்லி. அவங்க வந்து இந்த லக்ஸ் பாக்ஸுங்கிற ஒரு சேல்ஸ் ஏஜென்ட், அவங்க தான் ஆல்வி இமேஜினஸ் லைட்டும் பண்ணாங்க, இதுவும் பண்ணாங்க. அவங்க டிஸ்ட்ரிபியூஷனுக்குன்னே இவ்வளோ ஃபண்ட் இருக்குங்கிறதும் எனக்குமே இது நியூ தான். அதாவது மற்ற மேக்கிங், ஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட் எல்லாம் இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு இருக்குது. இது வந்து ஆட் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபண்டு. ஓகே, இப்போ அந்த இது பார்த்தோம் இல்லையா, ஆல் தட் பிரீத்ஸ், அதுக்கு ஈக்குவலான கண்டென்ட் தான் இதுவும். இது எல்லாமே பார்த்துருப்பீங்கல்ல, கூழாங்கல், பெபிள்ஸ். ஸோ இதுக்கு 2 இது இருக்குது ஹைலைட்ஸ். ஒன்று வந்து IFFRோட டைகர் அவார்ட். அந்த டைகர் அவார்டோட கேஷ் இது வந்து 40,000 யூரோ. அவங்களே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் கொடுப்பாங்க. டைரக்டருக்கு 20,000 யூரோ, ப்ரொடியூசருக்கு 20,000 யூரோ. அப்புறம் அந்த வருஷம் அது ஆஸ்காருக்கு நாமினேட் பண்ண படம். இப்போ இவ்வளோ பெரிய கண்டென்ட், இவ்வளோ பெரிய டைட்டில், இது எவ்வளோ சேனலில் போயிருக்கணும்? 2 இடத்துல தான் இருக்குது. யூகேல சேனல் 4, இங்கே சோனி லைவ்ல இந்தியாவில் இருக்குது. ஸோ இங்கே என்ன மிஸ்ஸிங் அப்படின்னா, அவங்க ப்ராப்பராக மார்க்கெட்டிங் பண்ணல, அந்த சேல்ஸ் ஏஜென்ட்க்கு கொடுக்கல. இதுதான் 2த்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அது வந்து 40 டிஸ்ட்ரிபியூட்டரா, 40 ஓடிடி பிளாட்ஃபார்ம், 10 டிஸ்ட்ரிபியூட்டர், 251 சேட்டலைட் ரைட்ஸ் விற்றுருக்கு அந்த கண்டென்ட். நம்ம வந்து இந்த கண்டென்ட் 2 சேனலோட ஸ்டக் ஆகிருக்கு. இன்னமும் இதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்கல்ல, யூரோப்பில், நியூசிலாண்டில். அவங்களுக்குலாம் என்ன ஸ்கோப்? ஸோ அதுக்கான இதுதான் நான் இந்த கம்பேரிசன் சொல்கிறேன், இந்த பர்பஸ் ஆஃப் சேல்ஸ் ஏஜென்ட். இந்த படம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்களா, புலி. இது ஹிந்தி வெர்ஷன் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஹிந்தி ரைட்ஸ் வந்து சேட்டலைட்டுக்கு. அதெல்லாம் போக அந்த கம்பெனி, கோல்ட்மைன்னு ஒரு கம்பெனி, அவனோட கடைசி வியாபாரமாக அவன் யூடியூப்பில் போட்டிருக்கான். இது ஃபுல்லாக ஹிந்தியில் தான் இருக்குது. நான் ரன் த்ரூ பண்ணி பார்த்தேன். அவன் பண்ண செலவு ஹிந்தி டப்பிங், புலின்னு சொல்லி ஹிந்தியில் ஒரு தடவை டைட்டில் வரும். இதுதான் அவன் பண்ண செலவு. யூடியூப்பில் இருக்குது. 18 கோடி பேர் பார்த்துருக்காங்க. இதில் யாரும் தமிழ் தெரிஞ்சவங்க பார்க்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா தமிழ்லேயே பார்த்துருப்பாங்க. தமிழ் தெரியாதவங்க பார்த்த வியூஸே 18 கோடி. ஸோ இதுவும் நான் வந்து கண்டென்ட் லைஃப்க்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பர் கண்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கண்டென்ட்டுக்கு லைஃப் இவ்வளோ போயிட்டே இருக்கும். இது வந்து அகெயின் மகாராஜா வந்து போன மார்ச் வரைக்கும் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு ஹாங்காங் மார்க்கெட்டில். என்னோட டிராக்டர் ப்ரொடியூசர் போயிருந்தாராங்க, அவர் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு தான் தெரியும். இது வந்து ஆஃப்டர் சைனா ரிலீஸ் இன்னமும் மார்க்கெட் ஆகிட்டு இருக்கு, இன்னமும் அதை வித்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கோ, ப்ரொடியூசருக்கோ, டைரக்டருக்கோ கூட தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி இட்ஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் அந்த கோர், அந்த கண்டென்ட். இது
இப்போவும் வந்து அது வேற ஒரு கம்பெனி எடுத்து அதை வித்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நான் இதில் ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக சொல்ல வந்தது. தேங்க்யூ. நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஆனால் நான் பேசின இன்டர்நேஷ்னல் சேல்ஸ் ஏஜென்ட் எல்லாமே கமிஷன் பேஸ்ட் தான். உனக்கு எங்கே உலகத்தில் நிலாவில் கூட நான் விற்று தரேன், பர்சன்டேஜ் எடுத்துக்கிறேன், திரும்பி ப்ரொடியூசருக்கு கொடுத்துருவான். இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, ஒரு 3 பிளேயர்ஸ் வந்து எழுதி வாங்கிக்கிறாங்க. பர்செப்ஷனுங்கிற வேர்டை கான்ட்ராக்டில் போட்டு 99 இயர்ஸ்க்கு எழுதி வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசருக்கும் அந்த கண்டென்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. திரும்ப அதுலேருந்து ஒரு பாட்டை யூஸ் பண்ணால் கூட அவன்கிட்ட நீங்கள் ரைட்ஸ் வாங்கணும். திரும்ப ஒரு சின்ன சீன் பண்ணணும், இல்லை ரீரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் கூட அவங்ககிட்ட தான் நீங்கள் போகணும். ஏன்னா உங்களுக்கு அந்த ப்ரொடியூசருக்கும் அந்த கண்டென்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஆகிடுது. ரீசன் வந்து அவங்களுக்கு இமீடியட்டாக அவங்க ஒரு அப்ஃப்ரண்ட்டாக ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க. இவர் சொன்ன மாதிரி 5 லட்சம் 10 லட்சம் அதில் எழுதி கொடுத்துட்றோம். அது எழுதி கொடுக்காம நீங்களாவது அடுத்த ஜென்ரேஷன் அந்த நீங்கள் பேசுகிற ப்ரொடக்ஷனர்ஸ்க்கு இந்த இதெல்லாம் பண்ணி ரைட்ஸ் நீங்களே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி பிரித்து இந்த மாதிரி சேல்ஸ் ஏஜென்ட் மூலிமா நமக்கு விற்கிறதுக்கு இன்னும் ஃபியூச்சரில் இருந்து இன்னும் ஓப்பன் ஆகிடும், டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். இந்த மிடில் மேன்லாம் தேவைப்படாது. அப்போ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபில்ம் மேக்கராக வந்து ஒரு ப்ரொடியூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த மெயின் இதுவே. நீங்களே அப்சர்வ் பண்ணுங்கள். அதை சொல்லி அதுதான் ஸ்டாண்டர்ட்னு நினச்சிக்க போகிறாங்க. ஆமாம், நீங்கள் ஜென்ரலாக அவங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, ஆர்கானிக்காக நம்ம ஊர் கதையை நம்ம ஸ்டைலில் எடுத்து கொடுங்க. நீங்கள் வந்து என்னது ஹாலிவுட் ஸ்டைலில் எடுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லாமல் அவங்கவுங்க ஊரில் நம்ம மண்ணில் நடக்கிறத நம்ம ஆர்கானிக்காக எடுத்து அப்படியே அதை ப்ரெசென்ட் பண்ணுங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. நம்ம அதனால் எந்த இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணாமல் நம்ம அந்த ஆர்கானிக்காக வர்றதை நம்ம உங்கள் மைண்ட் ஸ்க்ரீனில் உங்கள் படத்தை எப்படி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அதை எடுங்க. அது பேசிக்காக போதுமானது. மற்றபடி ஸ்டாண்டர்ட்னு ஒன்றும் இல்லை. பட் நீங்கள் மற்ற படத்தை பாருங்கள். ஏன் வந்து சஸ்டைன் ஷாட் வைக்கிறாங்க, ஏன் வந்து நான் ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். அது அவங்களுக்கு நீங்களாக அதை புரிஞ்சுக்குவாங்க. இப்போ நசீருங்கிற படத்தில் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு பஸ் ஏற்றி விட்றதுக்கு முன்னால் 4 முழம் பூ வாங்கி கொடுத்து பஸ் ஏற்றி விட்ருவார். இதுதான் சீன். அங்கே ஒரு ஆடியன்ஸ் வந்து எழுந்திரிச்சு ஒரு ஃபாரினர் கேட்குறான், இது எப்படி சாத்தியம், இந்த வியாபாரம் எப்படி பூ விற்கிறீங்க உங்கள் ஊரில், தெர் இஸ் நோ ஸ்கேல், தெர் இஸ் நோ வெயிட் மெஷின் அப்படின்னு. நம்ம இன்னி வரைக்கும் 4 முழம் அளந்து தானே விற்றுட்ருக்காங்க. ஸோ இது நமக்கு மெஷர்மெண்ட் டூலாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இது ஒரு ட்ரெடிஷ்னல். அவனுக்கு இது ஆச்சரியமாக இருக்குது. எந்த ஒரு சயின்டிஃபிக் அளவுகோலும் இல்லாமல் எப்படி வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி நுவான்சஸ் நம்ம நார்மலாக கடந்து போகிற ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் உங்கள் திரையில் பதிவு பண்ணிங்கன்னா அது அவனுக்கு வேறு ஒரு அனுபவத்தை தருது. நான் இன்னொரு இன்சிடெண்ட், இது படம் இல்லை, நான் நேரில் பார்த்தது. ஒரு 15 இயர்ஸ் முன்னால் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் லாபியில் உட்காந்துருந்தேன். ஒரு ஃபாரினர், அப்போ ஸ்மோக்கிங் வந்து அலோடு. இதுலேயே இது இருக்கும், லாபிலே இந்த டஸ்ட் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ரிசப்ஷனில் ஒரு அழகாக ஒரு குத்து விளக்கு நல்லா இவ்வளோ உயரத்துக்கு பளிச்சுன்னு தேய்ச்சி திரியெல்லாம் போடாமல் வெறும் டெக்கரேஷனுக்காக நம்ம ஊர் ட்ரெடிஷ்னல் ப்ராப்பர்ட்டியாக வச்சுருந்தாங்க. அந்த ஃபாரினர் ஸ்டெப்ஸில் ஸ்மோக் பண்ணிட்டே வந்தான். பார்த்தான், வாட் ஏ பியூட்டிஃபுல் ஆஸ்ட்ரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கு திரி போடுற இடத்துல வச்சுட்டு போயிட்டான். ஸோ பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆர்னமெண்டல் ஆஸ்ட்ரே, நமக்கு அது ஒரு ட்ரெடிஷ்னல் இது. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி நுவான்சஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா அதை ரசிக்கிறாங்க. அது வந்து நீங்கள் நம்ம அனாவசியமாக கடந்து போகிற விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த கதையோடு ஒட்டி அதை வந்து பி ரோல் சொல்லுவாங்க, அல்லது வந்து கட்டவே சொல்லுவாங்க. இப்போ கிரிக்கெட் பார்க்கும்போதும் திடீர்னு வந்து வெளியில் போயிட்டு வரோம் கேமரா. ஸோ அந்த மாதிரி ஃப்ளார் ஆஃப் ஆன மாதிரி உங்களோட கண்டென்ட்டில் வந்து அது ரிலேட்டடான கட்டவே ஷார்ட்ஸ் அல்லது குட்டி குட்டி நுவான்சஸ்க்கு கொஞ்சம் இது கொடுங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச அந்த ஆடான்ஸ், கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் அவங்களோடது. மற்றபடி நம்ம வந்து ஃபாரின் படத்தை பார்த்துட்டு அந்த ஸ்டைலில் எடுக்கிறேன் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்தாக இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் ட்ராவல் பண்ணணும், நிறைய ட்ராவல் பண்ணா ஈஸியாக போட்டு காசுக்குள்ள அது உதாரணம் மட்டும் சொல்லி அப்புறம் கேள்வி பேசுகிறேன். சொல்லவே இல்லை, எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து யூஎஸ்ல இருந்துச்சு கிளாஸ் எடுத்தார். நம்ம வீட்டுக்கு வந்தவங்க மிஸ்கினோட அந்த நியூ இயர் நைட்டுக்கு அவர் வந்து பேசியிருக்காரு. அவர் வந்து மிஸ்கின் சார் வச்சு ஒரு படம் எடுத்தார். அது மிஸ்கின் நடிச்சிருக்காரு. அந்த படத்துக்கு வந்து ஒரு செகண்ட் லேக்ஸ் அமௌண்ட் செலவு பண்ணியிருப்பாரு ப்ரொடக்ஷன் மட்டும். அவரால் வந்து அந்த படத்தை வந்து எடுக்கணும். அப்புறம் அவர் இதுக்கு போனார், கோவாவில் நடக்கிற அந்த கோவாவில் என்எஃப்டிஸ் வந்து இப்போ நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னா அதை க்ளோஸாக வாட்ச் பண்ணினா தெரியும். என்எஃப்டிஸ் வந்து இப்போ இந்த ஃபிலிம் லேபு, ஸ்க்ரீன் லேப், அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் பிக்சர் எல்லாத்தையுமே அவங்க கொடுக்குறாங்க. சார் நம்ம பே பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து அந்த ப்ரொடியூசர் பஜார் வச்சுருக்காங்க. ப்ரொடியூசர் பஜாரில் போயிட்டு உங்கள் படங்களில் ஏதோ ஒரு நாள்
டிவி மட்டும் வச்ச இடம் தான். இதுல வந்து எவன் பார்க்க போறான்னு நினைச்சுன்னா அதெல்லாம் ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து ஒரு டிவி மட்டும் வச்சு நீங்க யாரும் அங்க வர டிஸ்ட்ரிபியூட்டர் யாரோ கூப்பிட்டு காட்டலாம். அவர் யாருன்னே தெரியாம ஒரு அம்மா ஒரு 4 பேர் கொண்டு படத்தை காட்டினாரு. அவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்னு நினைக்காது. அவருடைய எண்ணம் என் படத்தை யாரோ 4 பேராச்சும் பாருங்க செய்து பார்த்து எனக்கு ஃபீட்பேக் இந்த மாதிரி போட்டு காட்டியிருக்காரு. அதுல வந்த ஒரு லேடி வந்து சேனல் போருடைய அந்த படங்களுக்கு ஃபீட் பண்றது அதே ஒரு ஆஃபீஸர். அவங்க அந்த படத்தை பார்த்துட்டு உடனே எல்ஜிபிடினா சேனல் 4 இந்த மாதிரி சில சேனல்ஸ் சில பிரத்யேகமான கணிச்சு வச்சிருப்பாங்க. அவர் சொன்னார்ல உமன்ஸ்க்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்தா வாங்க. அந்த மாதிரி சேனல் 4 மெயின் வந்து நீங்கள் எல்ஜிபிடி சினிமா பண்ணாங்கன்னா அவங்க டெஃபினட்டாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவாங்க, ஒரு முறை ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து சேனல் 4 ஒரு முறை ஸ்க்ரீன் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க நீங்கள் இந்தியன் நடிகை 2 lakhs 2 times ஸ்க்ரீன் பண்ணாங்க. அவர் போட்ட காசு மொத்தமாக அங்கே எடுத்து. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சேனல் 4லாம் அவங்க படம் ஸ்க்ரீன் பண்ணுறாங்கன்னா சில ஸ்பெசிஃபிகேஷன் அவங்க கேட்பாங்க. அதை மட்டும் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த போட்ட காசு நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு வழி தான். இந்த மாதிரி நீங்கள் அங்கங்கே ட்ராவல் பண்ணி எக்கச்சக்கமான வழிமுறைகள் கொடுத்து நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு கான்டாக்ட்ஸ் இருந்தால் பில்ட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் உங்கள் படம் வந்து சேவ் பண்ணலாம். ரொம்ப முக்கியம் ட்ராவல் பண்ணணும். எல்லாத்துக்கும் முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பாருங்க, கண்டி பாருங்க, பார்த்துட்டு வந்து கதையில் வைப்பாங்க. எழுதிட்டு கொண்டு போய் போனீங்கன்னா அதுமாதிரி நடக்காது. அதெல்லாம் முதல்ல ட்ராவல் பண்ணுங்க, என்னெல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ பேர் இந்த மாதிரிலாம் வந்து சேனல் ஒரு மாதிரி எவ்வளோ சேனல்ஸ் வாங்கி அதை படம் ஸ்கிரீன் பண்ணி காசு கொடுக்குறாங்க. இந்தியாவிலே இப்போ தூர்தர்ஷன் செலக்ட் ஆகிடுச்சுன்னா அவங்க 7 லட்ச ரூபா பார்க்கணும். இப்போ 11 lakhs தூர்தர்ஷன் செலக்ட் ஆகணும்னா அதுக்கு நீங்கள் யூஸ் சர்டிஃபிகேட் தான் இருக்கணும். அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்படிலாம் வாங்கினா இந்தியன் கவர்மெண்ட்லேயே உங்களுக்கு ஒரு 30 லட்ச ரூபா வரைக்கும் பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய. அங்கே ஓட்டைகள் இருக்குது, இல்லை ஓட்டைகளில் நிறைய நிதி இருக்குது. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய எஃபர்ட் இருக்கும். அந்த எஃபர்ட் உங்களால் எடுக்க முடியல அப்படின்னா அதுக்குரிய சில ப்ரொஃபஷனலான போய் தேர்ட் பர்சன்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட மறுபடியும் ஐட்ஸ் வாங்கிட்டு அவங்க காசு நீங்கள் போய் சாலிகிராமத்துலையோ இல்லை ஏதோ டீ கடையில் போயிட்டு 60 ரூபா ஒரு 10 ரூபா டீ வாங்கி போடுறாங்க அப்படின்னு கேட்குற மாதிரி ஆகிடும். அதனால் பொருள் உங்ககிட்ட இருக்கிறதுனா மரியாதை வந்து மதிப்புங்க, ரைட்ஸை கொடுக்குறாரு. இது வந்து ஒரு நல்ல உதாரணம். NFTC போனாலே இந்த மாதிரி ஒரு படத்தை ஒரு 50 லட்சம் வரைக்கும் சேல் பண்ண முடியுது அப்படின்னு ஒரு பெரிய விஷயம். பட் அங்கே போயிட்டு சோர்ந்து போயிடக்கூடாது. டீ கொடுத்து போய் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கக்கூடாது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு ப்ராப்பரான அதுக்கு யாரோ தெரியாமல் கூட்டு காட்டிட்டு அவன் அதை வாங்கிட்டு போயிடவான்னு பார்க்கணும். உஷாராக இருக்கணும். அதே நேரத்தில் அந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு நிறைய ட்ராவல் பண்ணி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் பார்க்கணும். கேரளாவிலே இப்போ ஒரு நடந்துட்டு இருக்கீங்க. கேரளாவில் வந்து கேரளா இன்டர்நேஷனல் ஷாப்பிங் டாக்குமெண்ட்ரி ஃபெஸ்டிவல் நடக்குது. அது வந்து 5 lakhs ப்ரைஸ் ஆகும். 2 lakhs 5 lakhs 2 அமௌண்ட் இருக்காது. எத்தனை பேர் அதில் போய் அமௌண்ட்டில் போய் வாங்கிக்க ராஜ்முருகன் நாசில் ஒரு பையன் எங்கள் ஸ்டூடெண்ட்டாக அது எக்ஸாம் பையன் வந்து 5 lakhs ப்ரைஸ் வாங்கிருக்கான். ஒரு படத்தை விங்ஸ்னு ஏதோ ஒரு விங்ஸ்னு ஒரு படம் போட்டால் வந்து 5 லட்ச ரூபா ப்ரைஸ் வாங்கிட்டு அந்த இது படத்தை பார்த்துருக்கோம். இங்கே தான் 10 கலர் தான் இருக்குது. ஒரு 5000 ரூபாவோட செலவு பண்ணாமல் நீங்கள் போயிட்டு 5 லட்சம் வாங்கிட்டு தான் நல்லா பண்ணுவாங்க. இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பக்காவாக ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் படம் வந்து டெஃபினட்டாக வந்து நல்லா ரீச் ஆகும். முதல்ல நம்ம ஆளுங்க பார்த்து கருத்துன்னு நினைக்காம எடுத்து அனுப்புங்க. அவன் பார்த்து ஒரு போட்டின்னு நம்ம நான் கேட்கலாம். டிமாண்ட் கேட்கலாம். இப்போ நம்ம கேள்வி வச்சுருக்கோம். குட் ஈவினிங் சார். இந்த ரைட்டர் லேப் மார்க்கெட் பிச் அதில் வந்து நம்ம எப்படி நம்ம ஸ்கிரிப்டை பிச் பண்ணுறது, அதுக்கு எப்படி ஃபெஸ்டிவலுக்கு அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணணும். படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பிச் படம் எடுக்கிறதுக்கு முன்னாலே உங்ககிட்ட ஸ்கிரிப்ட் ரெடி அப்படிங்கிற ஸ்டேஜ்லேயே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே, அதுக்கும் இதே மாதிரி ப்ராசஸ் தான். படம் எடுத்த பிற்பாடு என்ன அப்ளை பண்ணுறோமோ, இன்னும் சொல்லப்போனால் ஸ்க்ரீன் பிளேக்கே வந்து அவார்டு இருக்குது. இன்னொரு ஹைலைட் வந்து ஆஸ்காருக்கு வந்து நம்ம படம் தான் அனுப்ப முடியாதே தவிர வேர்ல்டு ஃபுல்லாக உள்ள எனி ரைட்டர்ஸ் ஆஸ்காருக்கு உங்கள் ஸ்கிரிப்டை ஸ்ட்ரெயிட்டாக அனுப்பலாம். அதில் வந்து ஒரு இந்தியன் NRI வந்து ஜெயிச்சிருக்காங்க, ராதா பரத்வாஜ் அப்படின்னு ஒருத்தங்க NRI. அவங்க வந்து அதே ஆஸ்காரில் ஸ்கிரிப்ட் கொடுத்து வின் பண்ணி ஒரு ப்ரூவன் ரெக்கார்டும் இருக்குது. அவங்க வந்து ஹையஸ்ட் வந்து 2 ஹாலிவுட் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தருவாங்க. அதில் செமிஃபைனலில் வந்துட்டாவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விசிபிலிட்டி கிடச்சிரும். சும்மா நம்மளே ஏன் நினச்சிட்டு இருக்கணும் நம்மளாம் ஜெயிக்க முடியாது, நம்ம ட்ரை பண்ணுங்கள். அது வந்து ஸ்கிரிப்ட் வந்து ஆஸ்காருக்கே அனுப்பலாம், அப்படி ஒரு ஸ்கோப் இருக்கு. எப்படி உங்கள்கிட்ட கொடுத்தா அவங்க அனுப்புவீங்களா? இல்லைண்ணா, யார் கேட்டது? நீங்களா? ஓகே, இல்லைங்க, ஓகே ஓகே. உங்களுக்கு அக்சஸ் இல்லாதனால சரி. இந்த ஜென்ரேஷன் நாங்கள் எழுதியிருக்கோம், ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தேன்னா அதை வந்து எப்படி அதில் அப்ளை பண்ணுறது அந்த ஆஸ்கருக்கு என்ன மெத்தடு? அதுதான் ஜென்ரலாக அந்தந்த இப்போ அந்த ஸ்க்ரீன் பிளே இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியும். அந்த ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட்னு ஒன்று இருக்கும்ல, அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைனல் டிராஃப்டில் பண்ணுவோம்ல,
அது மாதிரியான இத்தனை ஃபாண்ட் சைஸ் அது எல்லாமே இருக்கும். அந்த ஃபார்மேட்ல அனுப்பிச்சா போதும். இல்லை அதுக்கு வந்து அந்த தகவல் எல்லாமே நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாங்க. இப்போ மெயினாக வந்து உங்கள் கண்டென்ட்டை வந்து அதுக்கு வந்து இப்போ நீ பிஆர்ஐ இருக்கான்னு சொன்னீங்கல்ல, அதை உங்கள் படத்தை விற்று கொடுக்கறதுக்கு ஆள். ஆமாம். அதே மாதிரி இப்போ நாங்கள் கொடுத்தோம்னா அதை ஏற்றி கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்களா? இல்லை, அந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் இல்லை இது வரைக்கும். அப்போ கொடுத்தா ஏற்றி நல்லா இருந்தா. அவரும் ஒரு பெரிய டைரக்டர்ஸ் நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இடையில நாங்க ஏதாவது முடிஞ்ச உதவி பண்றதுக்கு இது வந்து நம்ம வேற கேட்பாங்க சீப்பா பண்ணுவோம். சார் வணக்கம். அதே மாதிரி லைவ் சவுண்டு டப்பிங் இருக்குல்ல, இப்போ நிறைய இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் லைவ் சவுண்டு ரீச் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. எல்லா ஃபெஸ்டிவலும் அப்படிதானா, இல்லை டப்பிங் பண்ற படங்களும் அக்செப்ட் பண்ற ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்கா? டப்பிங் பண்ண படங்கள் இது வரைக்கும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. பிரச்சனை என்னன்னா, நம்ம ஒரு இந்தியன் ஃபிலிம் போகுது டப்பிங்கோட, இன்னொரு ஈரான் படம் வருது லைவ் சவுண்டோட, ரெண்டுமே ஈக்குவல் மார்க்கில் இருக்குது. ஃபைனலாக ஒரு ஃபைனல் ரவுண்ட் ஜூரி வந்து எந்த படத்தை செலக்ட் பண்ணுவாங்கன்னா அந்த சிங் சவுண்ட் பண்ண ஈரான் படத்தை தான் செலக்ட் பண்ணுவாங்க. கண்டென்ட் நல்லா இருக்குங்கிறத பட்சத்தில் தான் செலக்ட் பண்ணுறாங்களே தவிர, நான் ரிசர்ச் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேள்விப்பட்டு ஃபாரினில் உள்ள ஆடியன்ஸ்லாம் எப்படி அதை ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு நாடகத்தன்மையோடு இருக்கும். அந்த டைலாக் டெலிவரிலாம் வந்து 100 டெசிபிள் அப்படியே இருக்கும். இந்த ஆம்பியன்ஸ் சவுண்ட் எதுவுமே இருக்காது. இந்த ரூமில் தான் ஷூட் பண்ணியிருப்பீங்க. அப்படியே என்னோடய ஸ்பீச் மட்டும் உங்கள் காதில் வந்து அரைகிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், யாரோட அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம டப்பிங்கில். என்ன தான் நம்ம மிக்ஸ் பண்ணாலும் மியூசிக் அது இதுனாலும் அந்த ஆம்பியன்ஸ் ரியலிஸ்டிக் வராது. இப்போ நீங்கள் வந்து விஷுவலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஷூட் பண்ணிவிட்டு வந்து டிஐ பண்ணுறோம், கலர் கரெக்ஷனுங்கிற டிஐ பண்ணுறோம், அதுக்கு அப்படி டோன் செட் பண்ணுறோம், இதெல்லாம் கலர் பேலட்லாம் பிளான் பண்ணி போகிறோம் இல்லையா. அதே மாதிரி ஆடியோகிராஃபியும் 50% ஈக்குவல் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வந்து அது டப்பிங் வந்து அவாய்ட் பண்ணுறது. அங்கே டப்பிங் வந்து அதர் லாங்குவேஜுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த தேட்டரை. ஏடிஆர் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆட்டோமேட்டட் டைலாக் ரீப்ளேஸ்மெண்ட். அதை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா ஒரே ஒரு சிங்கிள் வேர்டு மாற்றணும்னு டைரக்டர் ஃபீல் பண்ணாருன்னா அந்த வேர்டை மட்டும் மாற்றுறதுக்கு அந்த டப்பிங் போவாங்க, அவ்வளோதான். ஸோ எல்லாமே எடுக்க முடியாத பட்சத்தில் ஏதோ 1-2 மிஸ்டேக் மட்டும் அவங்க போவாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு இது வேணும் அப்படின்னா சிங் சவுண்ட் தான். அதனால தான் ஹாலிவுட்டில் இன்னி வரைக்கும் அந்த பூம் இதோட தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஃபெஸ்டிவல் படம்னு இல்லை, மெயின் ஸ்ட்ரீம் படமே அவங்க சிங் சவுண்ட் தான் பண்ணுறாங்க அந்த ரியலிஸ்டிக்காக. ஸோ அதே மாதிரி நம்ம பேசினப்ப போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து ஃபண்டு இல்லாதவங்களுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னீங்க. அது வந்து இங்கே வாங்கியிருக்க படங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அது எந்த படம் தெரிஞ்சுக்கலாமா? அது மாதிரி எது நடந்திருக்கா? இருக்குது, அது டேட்டாபேஸ் எனக்கு ஞாபகம் வரல. லஞ்ச் பாக்ஸ்னு ஒரு படம் வாங்கியிருக்கு, நிறையா இது இருக்குது. அதை நான் லிஸ்ட்டாக எடுத்து வைக்கல. பட் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு எப்படி அந்த டெவலப்மெண்ட்டுக்கு நசீர் வாங்கிச்சோ அந்த மாதிரி நிறையா இந்தியன் டைட்டில்ஸே வாங்கியிருக்காங்க. சார் இந்த சேல்ஸ் ஏஜென்ட்லாம் சொன்னீங்க சார். எதுமா? சேல்ஸ் ஏஜென்ட். ஆமாம். அவங்கள எப்படி ஃபைன் பண்ணுறது, அவங்கள எப்படி அப்ரோச் பண்ணுறது? கூகுள் எல்லாமே எனக்கும் அவங்கள தான் தெரியும். ஓகே. ஆனால் அந்த சேல்ஸ் ஏஜென்ட்டுங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கற்றுக்கிட்டீங்களே, சர்ச் பண்ணுங்க, தேடினீங்கன்னா கிடைக்கும். அவங்க என்ன ப்ராசஸ், இல்லை சாட் ஜிபிடிட்ட கேட்டுங்க சேல்ஸ் ஏஜென்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அல்லது யார் இப்போ டாப்பில் இருக்காங்க. எனக்குமே அது புது ஏரியா தான், இப்போ தான் நான் அது அறிமுகம் ஆகி அதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இந்த டிராக்டர் படத்துக்காக இதில் ஃபெஸ்டிவல் ரவுண்டில் இருக்கும்போது தான் எங்களுக்கு வந்தது. எங்களுக்கு என்ன ரிசல்ட் சொன்னாங்கன்னா, நாங்கள் பண்ண மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடக்கூடாதுன்னு தான் இந்த செஷனே. நான் படம் முடிச்சுட்டு தான் போய் சேல்ஸ் ஏஜென்ட் தேடினேன். அவங்க சொல்கிறாங்க, என்ன இப்போ வந்திருக்கீங்க என்ன அப்படின்னா, இல்லை நீங்கள் முன்னாலே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். அட்லீஸ்ட் உங்களுக்கு பிரேசிலில் வேர்ல்டு ப்ரீமியர் ஆகிறதுக்கு முன்னாலேயாவது எங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெருமை. நீங்கள் எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ வந்து எதுவுமே ஆட் பண்ண முடியாதுல்ல, அவங்க பேரோ கிரெடிட்டோ எதுவும் ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆர் லீஸ்ட் வந்து ரஃப் கட் ஸ்டேஜ்லேயாவது சேல்ஸ் ஏஜென்ட்டை நம்ம அப்ரோச் பண்ணணும். சார் வணக்கம் சார். ரைட்ஸில் பெர்செப்ஷன் ஒரு வேர்ட் சொன்னீங்களா, அது என்னது? அதுக்கப்புறம் அந்த 3 கம்பெனிஸ் வந்து அதை ஓன் பண்ணுறாங்க. ஐ மீன் இந்தியா பிளேயர்ஸில் 3 கம்பெனி. இந்தியா இல்லை, இங்கே சவுத் இந்தியன் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு 3 பிளேயர்ஸ் தான் அந்த எஃப்எம்எஸ் ஆர் டிஜிட்டல் ரைட்ஸ்ன்று சொல்லப்படுற அந்த ரைட்ஸ் வாங்கி விற்கிறவங்க இருக்காங்க. பர்செப்ஷுவலுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. அந்த பர்செப்ஷுவலுங்கிற வேர்டுக்கு வந்து மீனிங் வந்து 99 இயர்ஸ். அது தெரியாமல் எல்லா ப்ரொடியூசரும் அதை விற்றுருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க திரும்பி போய் ஒரு ஸ்கோப் வந்து நான் சச்சின் ரீரிலீஸ் பண்ணுறேன்னு போனாலும் அவங்களுக்கு கிடைக்காது. அது வந்து எல்லா டிஜிட்டல் ரைட்ஸும் அவங்க எழுதி வாங்கிக்கிறாங்க, இன்க்ளூடிங் இன்ஃப்ளைட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே எழுதி வாங்கிக்கிறாங்க.
ஸோ அதனால் வந்து அவ்வளோ பணம் போட்டு பணம் மட்டும் இல்லை, அந்த பெயின் அனுபவிச்சு அந்த ப்ரொடியூசருக்கோ இன்வெஸ்டர்ஸ்க்கோ அதில் இதுவே இல்லாமல் போயிடுது, ஹோல்டே இல்லாமல் போயிடுது. அந்த எக்ஸ்க்ளூசிவ்க்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ்க்ளூசிவ்னா நான் என் பொருளை உங்களுக்கு மட்டுமே வித்துடுறேன், உங்களுக்கு தான் திரும்ப அதை விற்கிறதுக்கோ இது நான் எக்ஸ்க்ளூசிவ்னா நான் உங்களுக்கு வைப்பேன், இவருக்கும் வைப்பேன். இது ப்ராடக்ட் என்னோடது, காப்பி உங்களுக்கு ஒரு காப்பி நீங்கள் உங்கள் சேனலில் போட்டுங்க, நீங்கள் உங்கள் சேனலில் போட்டுங்கிறது நான் எக்ஸ்க்ளூசிவ். ரெண்டும் ஒரே டேர்ம் தானா? இல்லை அதான் புரியுது. அதாவது எக்ஸ்க்ளூசிவ்னா நீங்கள் ஒட்டுமொத்த ரைட்ஸும் ஒருத்தருக்கே விற்கிறது. நான் எக்ஸ்க்ளூசிவ்னா என் கண்டென்ட்டை நான் 4 பேர்த்துக்கு கூட விற்றுப்பேன், 4 சேனல். அது கான்ட்ராக்ட்ல போடுற வார்த்தை. ஆமாம், ஓடிடி அப்படி வாங்க மாட்டான், அவன் கார்பரேட். அவன் வந்து 3 இயர்ஸ் தான் அல்லது 5 இயர்ஸ், அதுக்கப்புறம் உங்கள் டேட்டாபேஸ்லேருந்து எடுத்துருவான். நான் சொல்கிறேன் இந்த 99 இயர்ஸ் எழுதி வாங்குறது நம்ம ஊர் வியாபாரிகள். ஸோ வணக்கம் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்கள் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு. தேங்க்யூ. யா, எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். இப்போ மூவி கியூரேஷனு சரிங்களா, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஏஜென்ட் அவங்களுக்கு, அதுக்கப்புறம் பிஆர் டீமு, இதுக்கு எவ்வளோ சதவீதம் பட்ஜெட்டை ஒதுக்கிட்டா பெட்டர்? நல்ல கேள்வி தான். எனக்கும் அது எக்ஸ்பீரியன்ஸ். சில சீனியர்லாம் எனக்கு மென்டராக இருக்காங்க, லைக் ரவி கொட்டாரகாரா, சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பரோடது. அவரெல்லாம் ரெகுலராக போகிறாங்க, ஒரு 10-15 வருஷமாக கெயின்ஸ் போயிட்டு வர்றாரு. மார்க்கெட்டிங் அண்ட் பிஆருக்கு வந்து ஒரு அமௌண்ட் செலவு பண்ணணும்னு சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20 to 30% பட்ஜெட்டில் ஒதுக்கணும். ஸோ அது இருந்தால் தான் இதுவும் இன்க்ளூட் பண்ணணும். இந்த ஃபெஸ்டிவல் இதுக்கு அனுப்புறது, பிஆர், அப்புறம் அந்த சேல்ஸ் ஏஜென்ட்டுக்கு ப்ரொமோஷன். நம்ம அதனால தான் நான் அந்த ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த ஸ்கிரிப்ட் லேப்லேருந்து உங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி கிரியேட் பண்ணணுன்றேன்.